வணக்கம். விரைவில் நடைபெறவுள்ள டிஆர்பி மற்றும் டிஇடி தேர்வுக்கு பயன்படும் வகையில் சைக்காலஜிலேருந்து முக்கியமான கொஸ்டின் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். புறவய தூண்டல்களால் பெரிதும் உந்தப்படுபவர் யாருன்னு கேட்டிங்கன்னா புறமுகர். MMPI எதனுடன் தொடர்புடையது? ஆளுமை. பொருளறி இணைத்தறி சோதனை எதனை அளந்தறிய பயன்படும்? ஆளுமையை. பொருளறி இணைத்தறி சோதனையை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மர்ரே. மைத்தட சோதனை எதனை அளந்தறிய பயன்படும்? கற்றல் கற்பித்தலை. மைத்தட சோதனையை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹெர்மன் ரோர்சாக். ஆளுமையானது ஈகோ, சூப்பர் ஈகோ என மூன்றும் சேர்ந்த மனமாகும். இதை கூறியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஃப்ராய்டு. ஆளுமையின் வளர்ச்சி கோட்பாட்டை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஆளுமையின் வகைப்பாட்டு கொள்கையை ஆதரித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஷெல்டன். மனிதர்களின் ஆளுமையை அகமுகர், புறமுகர், நரம்புத்தன்மை நோய் உடையவர், கடுமையான சித்தக்கோளாறு நோய் உடையவர் என 4 வகையாக பிரித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா எய்சன்க். பருமனுடல், கட்டுடல், நீருடல் என்ற 3 வகை உடல் வகைகளை கொண்டு ஆளுமை பண்புகளை வகைப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஷெல்டன். உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டினை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஃப்ராய்டு. நன்றி.